ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, பிபிசியிலேருந்து வந்திருக்கோம். ஒரு புத்தம் புதிய நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு பத்தி பார்க்க போறோம். இந்த ஜாப் பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலையோ, அவங்கலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும், நீங்க வந்து 12த் டிப்ளமோ, டிகிரி என்ன படிச்சா இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான். சேலரிய பொறுத்தவரைக்கும் 30,000லேருந்து 1,20,000 குடுக்காங்க. இதுல வந்து என்ன போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்க. இது வந்து ஒரு பெர்மனன்ட் கவர்ன்மெண்ட் ஜாப் தான். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் இன்னைக்கு தான். ஜூன் மாதம் 27 அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் டீட்டெயிலாக வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் எங்கேருந்து வந்திருக்குன்னா, பாரத் பெட்ரோலியம்லேருந்து வந்திருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் என்னைக்கு வந்திருக்குன்னா, மே மாதம் 22 வந்திருக்கு. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் வந்து ஜூன் மாதம் 27 ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க வந்து என்ன டெசிக்னேஷன் வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, மொத்தம் 2 டெசிக்னேஷன்ல ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கப்புறம் தான் அசோசியேட் எக்ஸிக்யூட்டிவ். இதுக்கான பே ஸ்கேல பொறுத்தவரைக்கும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து 30,000லேருந்து 1,20,000 குடுக்காங்க. இதுக்கான அப்ராக்ஸிமேட் ஆனுவல் சிடிசியை பொறுத்தவரைக்கும் 11.86 லேக்ஸ் வந்து சொல்றாங்க. அதுவே அசோசியேட் எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்தவரைக்கும் 40,000லேருந்து 1,40,000 சொல்றாங்க. இதுக்கான அப்ராக்ஸிமேட் சிடிசியை பொறுத்தவரைக்கும் 16.64 லேக்ஸ் வந்து இவங்க சொல்றாங்க. இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து 1 இயர்க்கான ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். அந்த ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. இவங்க வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன் இன்ஜினியரிங் கேட்டுருக்காங்க. இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32 வயசு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமென்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ், சிவில் ஆர் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுன்னு சொல்றாங்க. அது போக மினிமம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரைக்கும் 5 வருஷம் கேட்டிருக்காங்க. அசோசியேட் எக்ஸிக்யூட்டிவ் இன் இன்ஜினியரிங் பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் 32 வயசு. இதுக்கு வந்து பிடெக் ஆர் பிஇ, பிஎஸ்சியில் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் ஆர் இன்ஸ்ட்ருமென்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் ஆர் சிவில் ஆர் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும். இதுக்கு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரைக்கும் 3 வருஷம் கேட்டிருக்காங்க. அது போக ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அக்கவுண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் 30 வயசு 35 வயசும் மினிமம் வந்து 30 வயசும் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து இன்டர்ல வந்து சிஏ, அப்படி இல்லைனா இன்டர்ல சிஎம்ஏ ப்ளஸ் கிராஜுவேஷன் முடிச்சுக்கணும். மினிமம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரைக்கும் 5 வருஷம் கேட்டிருக்காங்க. அசோசியேட் எக்ஸிக்யூட்டிவ் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 32 வயசு மேக்ஸிமம் ஏஜ். இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் எம்எஸ்சி இன் கெமிஸ்ட்ரி வந்து முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் மினிமம் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. செக்ரட்டரி பிபிசிஎல் கேட்டிருக்காங்க. இதுக்கும் அதே ஏஜ் லிமிட் தான். இதுக்கு வந்து 10th 12th அப்புறம் வந்து 3 வருஷத்துக்கான பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சுக்கணும். அது போக 5 வருஷத்துக்கான மினிமம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா, இது வந்து ஒவ்வொரு ஜாப் ப்ரொஃபைலுக்கான டீட்டெயில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதோட எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 28 மேலேருந்து 27 ஜூன் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்மையும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 1,180 ரூபா சொல்லியிருக்காங்க. அதுவும் அன்ரிசர்வ் ஓபிசி அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு. அதுவே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸ் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதில் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்குது சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கேஸ் பேஸ்டு டிஸ்கஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குரூப் டாஸ்க் இருக்கும். இப்போ அடுத்து பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இவங்க டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா, எவ்வளோ அப்ளிகேஷன் வந்து இவங்களுக்கு வருதோ அதை பொறுத்து தான் எத்தனை விதமான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்குங்கிறத அவங்க டிட்டர்மைன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அது போக மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும் உங்களுக்கு. அது போக சம் டீட்டெயில்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன்